வெல்கம் டு திக்ஷா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு பிரைடல் ப்ளவுஸ்க்கான நெக் டிசைன் தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த ப்ளூ கலரில் இருக்கிறத நம்ம டெய்லர் மார்க் பண்ணி கொடுத்தது. ஸோ அவங்க கட்டிங் லைன் மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஸ்டிச்சிங் லைனை இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டான அளவில் 2 சைடும் வர்ற மாதிரி ஸ்டிச்சிங் அலவன்ஸை நம்ம மார்க் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெய்லர் அளவு இந்த மாதிரி கொடுத்தாலும் நீங்களும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் துளிப் நீடில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நம்பர் 14. ஸோ இந்த நீடில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, ஸோ அதுக்காக தான் நான் காட்டியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல் ஃபர்ஸ்ட்டு ஜரியிலேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 லைன் அல்லது 3 லைன் நம்ம த்ரெட்டில் கொடுத்துக்கிட்டா ஸ்டிச்சிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக இதில் நான் ஒரு 3 லைன் நான் ஜரியில் நெக் லைன் கொடுத்துக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாகவே போடுங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு லைனை மட்டும் நம்ம கரெக்டாக கொடுத்து முடிச்சிட்டோம்னா நம்ம அடுத்தடுத்து பண்ணுறது நம்ம கரெக்டாக வந்துடும். ஃபர்ஸ்ட் லைன் கொடுக்கும்போது நம்ம எப்பவும் பார்த்து பொறுமையாக நிதானமாக பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதுதான் நமக்கு பேஸ். அது நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா தான் அடுத்தடுத்து பண்ணுறது நீட்டாக இருக்கும். நான் அதுக்கடுத்து ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துருக்கேன். இப்போ 1/4 இன்ச்சில் ஒரு ஜர்தோசி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஜர்தோசி எப்போவும் கொஞ்சம் இழுத்து விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பீஸை வச்சுட்டு ஒரு லாக் போட்டுட்டு மறுபடியும் ரிவர்ஸ் கொண்டு போய் அந்த ஜர்தோசி லைட்டாக நகர்த்திட்டு அந்த இடத்துக்கு வச்சு ஒரு லாக் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு மறுபடியும் அங்கேருந்து ஒரு ஜர்தோசி கொடுங்க. ஸோ ஜர்தோசி இப்படி கொடுக்கும்போது அது ஒரு நெக் லைன் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே கொடுத்த ஜர்தோசியோட சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக்கிங் ஸ்டிச்சு ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஜர்தோசி. ஸோ இந்த நம்ம ஜர்தோசி லைன் கொடுக்கும்போது கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துட்டு வரணும். போட போட அப்படியே நகர்ந்துகிட்டே போயிடக்கூடாது. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணிட்டிங்கன்னா இது கரெக்டாக வரும். அதே மாதிரி நம்ம மேலே ஒரு லாக் ஸ்டிச் போடும்போது அந்த ஜர்தோசி லைட்டாக அந்த சைடு நகர்த்திட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஸ்டிச் பண்ணணும். நம்ம போட போட இந்த தள்ளிகிட்டே வந்தோம்னா நமக்கு அந்த ட்விஸ்டான அந்த எஃபெக்ட் நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஜர்தோசி லைட்டாக நகர்த்திட்டு அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணி அப்புறம் ஜர்தோசி கொடுங்க. அப்போ தான் ஒரு அந்த ட்விஸ்டட் எஃபெக்ட் கிடைக்கும். பார்க்கவும் நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் ஒரு லைன் நம்ம சுகர் பீடே கொடுத்துக்கலாம். ஸோ அதுவும் கொடுத்து முடிச்சுட்டு நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த சுகர் பீடும் ஒரு லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஜர்தோசி இந்த மாதிரி கொடுத்ததுனால ஒரு ட்விஸ்டான எஃபெக்ட் இருக்கும் பாருங்கள். ஸோ நம்ம அடுத்தது ஒரு 1/2 பீட் எடுத்திருக்கேன். நான் மோத்தி பீட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தான். அதுதான் இது நம்பர் 4 நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த பீடை வச்சுட்டு அது சுற்றியும் சுகர் பீடில் இந்த மாதிரி ரவுண்டாக வர மாதிரி நான் கொடுக்க போகிறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சுகர் பீடை ஃபர்ஸ்ட்டு நீடில் லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 பீடை எடுத்து இந்த மாதிரி கரெக்டாக இடத்துல வச்சுட்டு அதை சுற்றியும் நீங்கள் சுகர் பீட் கொடுத்துக்கலாம். இதை முடிச்சுட்டு அடுத்தது மறுபடியும் இந்த மோத்தி பீடு வச்சுட்டு அதை சுற்றி மறுபடியும் 2 பீடாக வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த மோத்தி பீடை ஃபுல்லாக லைனாக வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சுகர் பீடும் கொடுத்துக்கலாம். நீங்கள் கரெக்டான டிஸ்டன்ஸை பார்த்து அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றா கொடுத்துட்டு இந்த லாக் பண்ணும்போது மட்டும் உள்ளேருந்து ஒரு நாட் போட்டுக்கிட்டிங்கன்னா, அதாவது ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டிங்கன்னா அது கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அடுத்தடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த கேப் ஒரு சுகர் பீடு வைக்கிற அளவுக்கு மட்டும் கேப் இருந்தால் போதும். பார்த்திங்கன்னா இதே மாதிரி நான் ஃபுல்லாக வச்சு முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம சுகர் பீட்லேயே மறுபடியும் இதை சுற்றி அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம 2 பீடாக வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அந்த ஷார்ப் எட்ஜு உள்ளே வரும்போது மட்டும் ஒரு ஸ்டிச் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வெளியே கொண்டு மறுபடியும் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 பீடாக வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த பீடு சென்டரில் ஒரு பீடு நல்லா உள்ளே போய் நல்லா நெருக்கமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அங்கே ஒரு லாக்கிங் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு திருப்பினீங்கன்னா தான் அது அப்படியே திரும்பாமல் அந்த இடத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எப்பயும் போல் அதே மாதிரி பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த உள்ளே வரும்போது மட்டும் ஒரு ஸ்டிச் ஒன்று எக்ஸ்ட்ராவாக கொடுத்துக்கோங்க. ஸோ வெளியே மறுபடியும் ஒரு ஸ்டிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் பீட் வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வச்சு முடிச்சிட்டேன். அந்த பீடுக்கு அந்த சைடில் இருந்த கேப்லேயும் எல்லாத்துலேயுமே நான் சுகர் பீடை வச்சு அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஜர்தோசி வந்து ஒரு லைன் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் 1 இன்ச் 1.25 இன்ச் அளவுக்கு நான் வந்து ஜர்தோசி வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஜர்தோசி பீட் ஒர்க்கில் நான் பண்ணும்போது இந்த மாதிரி அயன் நீடில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வேலையும் சீக்கிரமாக முடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை பீட் லைனை ஒட்டி வந்து நம்ம ஒரு லைன் ஃபுல்லாக இந்த ஜர்தோசி லைன் வச்சு முடிச்சுட்டு அந்த கேப்லேயும் இருக்கிற இடத்துலையும் சுகர் பீடு வச்சு ஃபில் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ இது ஃபுல்லாக இதே மாதிரி நம்ம ஜர்தோசி லைன் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வச்சுட்டு அந்த கேப்லேயும் ஃபுல்லாக வந்து நான் வந்து பீடில் வச்சு கவர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த சக்கரி வந்து நான் வைக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி சக்கரி கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி துணி மேலே போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு இந்த மாதிரி ஒன்றா நகர்த்திட்டு நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கோல்டன் கலர்லேயே த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம அந்த சக்கரி வந்து கோல்டு கலர்லேயே இருக்கிறனால கோல்டு கலரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அந்த நூல் வந்து ரொம்ப ஹார்டாக தெரியாது வெளியே. ஸோ ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கு உள்ளேயே மறுபடியும் இன்னொரு ஸ்டிச்சு வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ஸ்டோன் ஒட்ட போகிறோம் இல்லையா, அந்த ஸ்டோன் வந்து அடியில் வந்து நமக்கு ஷார்ப்பாக இருக்கிறனால நம்ம ஒரு ஸ்டிச்சு மட்டும் போட்டுட்டு நம்ம அப்படியே அடுத்த இதுக்கு போனோம்னா அந்த ஸ்டோன் ஒட்டுறதுக்கு வந்து அப்படியே தூக்கிட்டு நிற்கும். ஸோ கரெக்டாக ஒட்ட முடியாது. அதனால் வந்து உள்ளே வந்து நீங்கள் ஒரு ஸ்டிச் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அடுத்ததுக்கு வந்து நீங்கள் அப்படியே சக்கரையை நகர்த்தி வச்சு நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அடுத்து ஒரு ஸ்டிச்சு இது உள்ளே ஒரு ஸ்டிச் போட்டு வெளியே ஒரு ஸ்டிச் போடணுன்ட்டு இல்லை, அப்படியே சேர்த்து வச்சு போட்டால் ரொம்ப பக்கத்தில் நெருக்கமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அதுக்கடுத்து வந்து நான் சாரீ கலரில் வந்து நான் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து திலகம் ஸ்டோன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் இங்கே ஒட்ட போகிறேன். ஸோ ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் இதை வந்து தள்ளி இந்த வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே வச்ச அந்த சக்கரிலையும் நான் வந்து அந்த ஒயிட் ஸ்டோன் வந்து நான் அதில் ஒட்டிட்டேன். ஸோ இதில் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச், அதாவது நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம், அந்த சக்கரி கணக்கு வச்சும் நீங்கள் வந்து க்ளூ போட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் 1/2 இன்ச்சு கேப்பில் நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ நான் வந்து ஒன்று விட்டு ஒன்று வந்து இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து கரெக்டாக இருக்குது. நான் இந்த மாதிரி பண்ணும்போது கேப்பும் ஒரே மாதிரியாக கிடைக்கும். ஸோ இது ஃபுல்லாக இதே மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நான் ஜர்தோசி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் துணி கலர்லேயே வந்து நான் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம நாட்லாம் போட போகிறோம். நாட்லாம் வெளியே தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ப்ளவுஸ் கலர்லேயே வந்து நான் வந்து த்ரெட் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு 2 ஜர்தோசி பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் அதை வந்து வச்சு பாருங்கள், கரெக்டாக இருந்துச்சுன்னா இன்னொரு ஜர்தோசி அதே அளவாக வச்சு நீங்கள் மற்ற எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இல்லைனாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அதை இழுத்து விட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கட் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க கரெக்டாக அதை வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஷார்ப் எட்ஜ் வந்தோடனே இங்கே ஒரு நாட் போட்டு முடிச்சிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவுமே அதே மாதிரி தான் நான் ஜர்தோசி கொடுக்க போகிறேன். ஸோ கொடுத்து முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நாட் பண்ணும்போது இந்த 2 வாட்டி நீடில் சுற்றிட்டு நாட் போட்டிங்கன்னா அந்த பிசுறு வந்து நம்ம டைட் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டி என்ன ஆகும்னா நமக்கு நாட்டு வந்து அப்படியே கழண்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் நமக்கு நாட்டு வந்து அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஜர்தோசி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இழுக்கும்போது நாட்டு வந்து கழண்டு போச்சுன்னா அந்த ஜர்தோசியில் இருக்கிற நூலும் நமக்கு வெளியே வந்துடும். ஸோ மற்ற பீடுன்னா கூட நம்ம அதிலேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். இந்த ஜர்தோசிக்குள்ளேருந்து நம்ம த்ரெட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நாட் போடும்போது மட்டும் 2 வாட்டி நீடில் சுற்றிட்டு அப்புறம் நாட் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு புட்டாக்கும் நான் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது இந்த ஜர்தோசி. ஸோ இதை மட்டும் நம்ம இழுத்து விட்டு நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இழுத்திங்கனாவே தெரியும் அந்த லைன்ஸு. அதில் வந்து நம்ம த்ரெட்டுக்கு படாமல் வந்து நம்ம ஜர்தோசி மட்டும் இந்த மாதிரி கட்டர் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு ஒரு சுகர் பீடு ஒன்று அந்த நீடில் எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு சுகர் பீடை வச்சு ஒரு நாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்டாக நமக்கு அளவு கட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம்.
ஸோ இது கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நாட் போடும்போதும் அப்படி தான் ஒரு 2 இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நாட் போட்டிங்கன்னா நீங்கள் என்ன கீழே இழுத்தாலும் அந்த நாட் வந்து உங்களுக்கு கலண்டு வராது. ஸோ இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு நம்ம அடுத்து இங்கே கீழே இருந்து வந்து த்ரெட் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த கிளாத்தோட கலர்லேயே த்ரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி நூல் பிசுறெல்லாம் எங்கேயுமே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு சுகர் பீடும் நம்பர் 3 சைஸ் பீடும் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து கீழே வந்து அந்த அரும்பு மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சைடு வச்சுட்டு இங்கே நாட் போடணுன்ட்டு இல்லை, அப்படியே ரிவர்ஸ் கொண்டு போயிட்டு நம்ம அங்கேருந்து மறுபடியும் ஒரு 2 பீடை வச்சுட்டு அங்கேயும் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் ஒன்று போட்டு மறுபடியும் ரிவர்ஸ் கொண்டு போய் இங்கேயும் ஒரு 2 ஸ்டிச்சு போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டு இப்போ வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். ஸோ இது கீழே வந்து அந்த 3 அரும்பு மாதிரி வர்றது நமக்கு கரெக்டாக அழகாக நீட்டாக கிடைக்கும். ஸோ இங்கே நாட் போடும்போது நான் அப்படி தான் போடுவேன். பாருங்கள், ஒரு இந்த மாதிரி 2 வாட்டி டர்ன் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கிட்டோம்னா நாட் வந்து நமக்கு கலண்டு வராது. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடத்தையும் நான் அதே மாதிரி நான் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. பாருங்கள், இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.